இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவரிலும் உம்முடைய இரக்கத்தை தாரும், நீர் விரும்புகிறதை செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது கவனியுங்கள். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் யார்? அவர் பதறாதவர் என்று வேத புத்தகத்திலே எழுதியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் பதறுவதும் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். ஆகவே கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். யோவான் ஸ்நாபகன் இப்படி சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இறங்குகிறதை காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஆவியினால் இவரை நிரப்பின போது அவ்வளவு தெளிவு அவரில் உண்டாயிற்று. பதறவில்லையாம், இளக்கரிக்கவில்லையாம். எப்படி அவர் தம்முடைய வல்லமை அந்த இடத்துல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார் என்று கவனியுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் தம்முடைய ஆவியினால் நிரப்பி நம்மை பதறாதவர்களாக நிறுத்துகிறார். ஆண்டவரை என்னையும் ஆசீர்வதியும், என்னுடைய இருதயமும் பதறக்கூடாதப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று நாம் சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதிலே 16வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கு நாம் படிக்கிறோம். அது விலையேற பெற்ற கல், அது பரீட்சிக்கப்பட்ட கல், அது திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பதறார், அவன் பதறான் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய ஆவியினால் அவர்களை நிரப்பி பதறாதவர்களாய் நிறுத்துகிறார். அதே போல 2வது பாருங்கள், நீதிமொழிகளின் புத்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படிக்கும்போது பாருங்கள், ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். இப்பொழுது கிறிஸ்துவின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைத்த போது ஆண்டவர் எப்படி நம்மை மாற்றுகிறார் என்று பாருங்கள். ஜாக்கிரதையுள்ளவர்களாக மாற்றுகிறார். இதுவரை இந்த ஜாக்கிரதை நம்மிலே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வந்தபோது இப்பொழுது ஆண்டவர் நம்மை ஜாக்கிரதையுள்ளவர்களாக மாற்றினார். ஆகவே பதறல் நம்மை விட்டு போய்விட்டது. புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாம் மாறிவிட்டோம். புத்தியற்ற கன்னிகைகளைப் போல அல்ல, நம்மால் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க முடிந்தது. ஆகவே நாம் பதறவில்லை. பிரியமானவர்களே,
இதே போல மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் படிக்கும்போது, வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார், நான் தயாளனாய் இருக்க நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? ஆகவே ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவர் எப்படி நம்மை மாற்றுகிறார்? நம்மை தயாள குணமுள்ளவர்களாக மாற்றுகிறார். காலையில் இருந்து இதுவரை வேலை செய்திருக்கிறேன், எனக்கும் ஒரு பணம், 1 மணி நேரம் பணி செய்து அவனுக்கும் 1 பணம் எப்படி கொடுக்கிறீர் என்று அந்த தயாளம் சண்டையிட போகவில்லை. இப்பொழுது பாருங்கள், அந்த வன்கண் இல்லை, ஆனால் இப்பொழுது தயாளம் வந்திருக்கிறது. எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து நம்மிலே வந்ததினால். இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கிறதை நிறுத்திவிட்டோம். நம்மில் தயாளம் வந்ததினால் ஆபிரகாமை போல நாமும், ஆபிரகாம் சொல்லுகிறார் லோத்துவை பார்த்து, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அவர் வன்கணனாய் இருக்கவில்லை. முதலாவது நீ தெரிந்து கொள், 2வது இருக்கிறது எனக்கு போதும். ஏனென்றால் அங்கு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சிறுமையை பார்க்கிற தேவன். ஆகவே பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் நம்மை தயாள குணமுள்ளவர்களாக மாற்றி நம்முடைய பதறலை அவர் எடுத்து போடுகிறார். பாருங்கள், மூன்றாவது ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிலே செய்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 29வது அதிகாரம் 20வது வசனத்திலே, தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். எவ்வளவு ஆச்சரியமான தேவன்! வார்த்தைகளில் தெளிவை தருகிறார். அல்லேலூயா! ஆண்டவர் இப்பொழுது வார்த்தைகளில் பதறுகிறவர்களாக இருந்த நம்மை, எப்பொழுது நாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்ற வசனம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். இப்பொழுது நம்மில் இருந்து அந்த பதறலை எடுத்து போட்டு விட்டார். பிரியமானவர்களே, பாருங்கள், இப்பொழுது நம்மிலே ஆண்டவர் உண்மையை வைத்தார். அந்த இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை மறைத்து வைக்கவில்லை. ஆகவே இப்பொழுது அங்கு பதறுதல் இல்லை, அங்கு யோசித்து யோசித்து கவனித்து பேச வேண்டியது இல்லை. இப்பொழுது அங்கு தெளிவு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் உண்மையை உள்ளே வைத்தபடியினால் அவர்கள் பதறவில்லை என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்கள், இன்னும் கடைசியாக ஒரு காரியத்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா! பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியம்? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறார். எதற்காக? அந்த பதறலை, மனம் பதறுகிற அந்த நிலையில் நம்மை தூக்கி எடுக்கும்படி. அதிலே ஏசாயா 35:1 அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நம்மை ஆண்டவர் திடப்படுத்த போகிறார். நம்மை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது? 5வது வசனத்திலே இருந்து படிக்கிறேன். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுக்களாகவும் ஆண்டவர் மாற்றும்படி நமக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் என்னில் வந்து வாசம் பண்ணும்.
என்னில் பதறாத இருதயத்தை தந்து இந்த நன்மைகளை எல்லாம் எனக்கு கட்டளையிடும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களில் விசுவாசத்தை வைக்கிறீர். எங்களை நீர் பதற விடவில்லை. எங்களில் ஜாக்கிரதையை தருகிறீர். புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எங்களை ஆயத்தப்படுத்துகிறீர். எங்களை தயாள குணமுள்ளவர்களாக மாற்றுகிறீர். வன்கண்ணை எங்களிலிருந்து எடுக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உண்மை பேசுகிறவர்களாக மாற்றுகிறீர். எங்களிலே பதறலற்ற வாழ்வை தருகிறீர். ஆண்டவரே, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறீர். நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பதறாத அந்த மகிமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, ஆமென்.